10 தோல்வி அப்படின்னு எதிர்க்கட்சி கேலி கிண்டல் பண்ணாலும் திமுகவுக்கு மிகப்பெரிய சவாலா மாறி இருக்கு அதிமுக. ஊடகங்கள் மூலமாகவும் சமூக ஊடகங்கள் மூலமாகவும் அதிமுக தொடர்ந்து தோல்வி அடைகிறதா, போலி பிம்பத்தை கட்டமைக்கிறதா அதிமுக நிர்வாகிகள் எடுத்து சொல்றாங்க. அதிமுகவுல 4 வருட ஆட்சிக்கு பிறகு ஆளுங்கட்சிக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் அதிமுக மட்டும் 66 தொகுதியிலையும் அதிமுக கூட்டணியா 75 தொகுதியிலையும் ஜெயிச்சாங்க. ஆனா எம்ஜிஆர் இருக்கும்போது திமுகவால ஜெயிக்க முடியாத நிலை இருந்துச்சு. 1991 தேர்தல்ல 2011 தேர்தல்ல திமுகவால எதிர்க்கட்சியா கூட வர முடியாத நிலை உருவானது. உள்ளாட்சி தேர்தலையும் தொடர் தோல்வி கிடைச்சது. ஒவ்வொரு முறையும் தடைகளை கடந்து தோல்விகளை முறியடிச்சு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி. 2017 பிப்ரவரி 16 அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரவோட முதலமைச்சரா பதவிக்கு வந்தாரு எடப்பாடி பழனிசாமி. அவர் முதலமைச்சரா பதவியேற்கும் போதே 11 எம்எல்ஏக்கள் சொந்த கட்சி எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. சட்டசபையில நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க. எதிர்க்கட்சியான திமுகவும் ஆட்சியை கலைக்க முயற்சி செஞ்சாங்க. ஆனா எதுவுமே நடக்கல. அடுத்ததா இன்னொரு பிரச்சனை உருவாகி முதலமைச்சர் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி 19 எம்எல்ஏக்கள் ஆளுநர் கிட்ட மனு கொடுத்தாங்க. அந்த பிரச்சனையும் ஆட்சியை கலைக்கப்படும் பெரிய அளவுல விவாதங்களை உருவாக்குச்சு. ஆனா எதுவுமே நடக்கல. அதிமுக கட்சி நிகழ்ச்சிகளும் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் நூற்றாண்டு நிகழ்ச்சிகளும் நடத்தி கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போனாரு எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக சந்திச்ச முதல் தேர்தல் 2017 ஆண்டு ஆர்கே நகர் இடைத்தேர்தல். அதிமுக வெற்றி வாய்ப்பை எழுந்தாலும் திமுகவுக்கு டெபாசிட் கூட கிடைக்கல. 2019 நாடாளுமன்ற தேர்தல்ல ஒரு எம்பி ஜெயிச்சு அதிமுகவின் நிரந்தர வங்கியை தக்க வச்சது அதிமுக. அதிமுகவில இருந்து விலகி 19 எம்எல்ஏக்கள் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்து நின்னாங்க. திமுகவும் பலம் வாய்ந்த 13 கட்சி கூட்டணியா போட்டியிட்டாங்க. அப்படி இருந்தும் 22 தொகுதிகளுக்கு நடந்த இடைத்தேர்தல்ல 9 தொகுதிகளை ஜெயிச்சு ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டார் எடப்பாடி பழனிசாமி. எதிர்பாராத திருப்பமா 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல மும்முனை போட்டி உருவானது. காங்கிரஸ், பாஜக தேசிய கட்சிகளுக்கு தான் எம்பி தேர்தல்ல முக்கியத்துவம் கிடைக்கும். ஆனா பிரதமர் வேட்பாளர் யாருன்னு கூட சொல்லாம அதிமுக மட்டும் 20.46% வாங்குச்சு அதிமுக. ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்போது அரியலூர், கரூர், கோவை, திருப்பூர், தூத்துக்குடி, தேனி, நாமக்கல், கடலூர், சேலம், தர்மபுரி, ஈரோடு, விருதுநகர், கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல மாவட்ட சேர்மன் பதவியை பிடிச்சு அதிமுக வெற்றி பெற்றாங்க. வட்ட பஞ்சாயத்து கவுன்சிலர்களா 214 பேர் ஜெயிச்சாங்க. 4.55% வாக்குகள் அதிமுகவுக்கு கிடைச்சது. யூனியன் கவுன்சிலர்களா 1781 பேர் ஜெயிச்சாங்க. அதிமுக 34.99% வாக்குகள் பெற்றது. அடுத்து வந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலையும் அதிமுக தனியாவே நின்று தேர்தலை சந்திச்சாங்க. திமுக அதே வலுவான கூட்டணி அமைச்சிருந்தாங்க. அதிமுக கூட இருந்த பாஜகவும் பாமகவும் தனித்தனியா போட்டி போட்டாங்க. அப்படி இருந்தும் பல நெருக்கடிகளை கடந்து அதிமுகவுக்கு மாநகராட்சி கவுன்சிலர்கள் 161, நகராட்சி கவுன்சிலர்கள் 638, பேரூராட்சி கவுன்சிலர்கள் 1206 பேர் இரட்டை இலை சின்னத்துல ஜெயிச்சு வெற்றியை கொடுத்தாங்க. அப்புறமா 2021 சட்டமன்ற தேர்தலையும் முதலமைச்சர் வேட்பாளரா எடப்பாடி பழனிசாமி தலைமையில தேர்தலை சந்திச்சது அதிமுக கூட்டணி. கூட்டணி மாற்றம், உட்கட்சி குழப்பம் எல்லாத்தையும் தாண்டி 66 தொகுதியில ஜெயிச்ச அதிமுகவே வலுவான எதிர்க்கட்சியா சட்டசபைக்கு அனுப்பி வச்சாங்க தமிழக மக்கள். சட்டசபையிலையும் வலுவான வாதங்களை முன்வச்சு ஆளுங்கட்சியே சட்டசபை நேரலையை துண்டிக்கும் அளவுக்கு பிரச்சனைகளை எடுத்து வச்சாரு எடப்பாடி பழனிசாமி. இப்போ 2026 தேர்தலையும் வலுவான கூட்டணி அமைச்ச அதிமுக முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில தேர்தலை சந்திக்கிறாங்க. மக்கள் மத்தியில எடப்பாடி பிரச்சாரத்துக்கு பெருங்கூட்டம் கூடுறாங்க. தேர்தல் முடிவுகள் வெற்றியாளர் யாருன்னு தீர்மானிக்க காத்திருக்குது.